எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். அனைத்து உங்களுக்கு பிடிச்சமான வி அண்ட் டேட்டா சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜேபி அப்படின்னா என்ன ஃபஸ்ட்டு பார்ப்போம். அது ஒரு ஆளா இல்லை என்ன அது ஜேபின்னா என்ன அது அப்படின்னு தெரிஞ்சுப்போம். இது வந்து ஆக்சுவலி சம்மந்தம் இல்லாத நினைப்பீங்க, பட் ஆனால் எஜுகேஷனுக்கு ஜேபிக்கும் ரொம்பவே சம்மந்தம் இருக்குங்க. அப்போ தெரிஞ்சுப்போம். ஃபஸ்ட்டு ஜேபினா யாருன்னு பார்ப்போம், என்னன்னு தெரிஞ்சுப்போம். அதுக்கு வாங்கல வீடியோக்குள்ளே போகலாம். முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ நம்ம வந்து JB மைஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்களே, அப்படின்னா என்ன, ஜேபிக்கு ஃபஸ்ட்டு ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஜேபினா அப்படி ஒரு ஆள் தான், அவர் பர்சன் தான். அவர் பேர் என்னன்னா ஜாகிர் ஹுசைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ விக்கியன்னா சில பேர் விக்னேஷான்னு சொல்லுவாங்க, சில பேர் வந்து ப்ரோன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அவரை ஜாகிர் பாய்ன்னு கூப்பிட்டு அதை வந்து சுருக்கி ஜாகிர் பாய் அப்படின்னு வச்சுட்டாங்க. ஸோ அதை வந்து JB மைஸ்டர் அப்படின்னு வச்சுட்டாங்க. சரிங்களா? JB மைஸ்டர்னா ஃபஸ்ட்டு என்னது? இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேம் தான். சரியா? நம்ம வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம், ஆட்ஸ் பார்த்துருப்போம். நாங்கள் வாங்க, நாங்கள் வந்து இங்கே ஃபாரினில் படிக்க வைக்கிறோம், நாங்கள் வந்து உங்களை யூரோப் அனுப்புகிறோம், UK அனுப்புகிறோம், US அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அது மாதிரி இவங்க வந்து கிடையாது. சரிங்களா? ஏன்னா அவங்க அனுப்புவாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, பட் ஆனால் இவங்க கன்சல்டன்ட் கிடையாது. ஸ்ட்ரிக்ட்லி அவங்க கன்சல்டன்ட் கிடையாது. இவங்க வந்து ஒரு ஸ்டூடெண்ட் ஹெல்பிங் ஃபேம் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? இவங்க கன்சல்டன்சி கிடையாது, கன்சல்டன்ஸ் கிடையாது. இவங்க வந்து உங்கள் தம்பியோ உங்கள் சீனியரோ அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் இவங்க தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி தான் இவங்க வந்து உங்களை அனுப்புவாங்க, ஹெல்ப் பண்ணி உங்கள் ஃபஸ்ட்டு சார்ட்அவுட்லாம் பண்ணி உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா கிடைக்காதா இந்த மாதிரிலாம் அனலைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் சொல்லுவாங்க உங்களுக்கு. பட் ஆனால் இவங்க வந்து கன்சல்டன்ட் கிடையாது. தயவுசெய்து கன்சல்டன்ட்டையும் இவங்களையும் கம்பேரே பண்ணாதுங்க. ஓகேங்களா? இதுதான் இவங்களோட பேசிக் லேஅவுட். இவங்க வந்து உங்களோட கனவுகளை நினைவாக்குவாங்க. சொல்லுவாங்களே, ஃபாரின் போய் படிக்கிறதுக்கு காசு வேணும், அது வேணும், நிறையா வேணும், காசு வந்து 30 லட்சம் 40 லட்சம் வேணும் அப்படிலாம் கிடையாது. ஒரு மினிமல் அமௌண்ட் இருந்தால் போதும், பட் மார்க் அண்ட் ஸ்கோரிங் இருந்தால் போதும். இது ரெண்டுமே கைகூடு வந்துச்சுன்னா டெஃபினட்டாக நீங்களும் ஃபாரின் போய் படிக்க முடியும் அப்படிங்கிறத நினைவாக்குறவங்க தான் இந்த JB மைஸ்டருங்கிறவங்க. சரிங்களா? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இவங்கிறேன்னு அவங்க 10 பேரோ 15 பேரோ ஆக்சுவலி கிடையாது. அவங்க ஒரே ஆள் தான், அதுதான் ஜாகிர் ஹுசைன். அவர் தான். சரிங்களா? இவர் வந்து தான் இந்த ஃபுல் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாலுமே இவர் ஒருத்தரே ஹேண்டில் பண்ணுவார், இவர் ஒருத்தரே ஹெல்ப் பண்ணுவார். இவரோட கதையை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுப்போம். சரிங்களா? இவர் வந்து ஒரு ஏரோநாட்டிக்கல் ஸ்டூடெண்ட் தான். நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் படித்தவர். சரிங்களா? ஒரு கரூர்காரர் தான். கரூரில் வந்து ஏரோநாட்டிக்கல் படிச்சுட்டு ஒரு 1 இயர் 6 months இந்தியாவில் வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இவர் மாஸ்டர்ஸ்க்காக பாலிடெக்னிக் டி மிலான், பாலிமின்னு சொல்கிறேன்ல, இது வந்து டாப் 150 யூனிவர்சிட்டிஸ் இன் த வேர்ல்டு. ஓகேங்களா? இட்டாலியில் டாப் மோஸ்ட் யூனிவர்சிட்டி, ரேங்கிங் நம்பர் 1 இருக்கிற யூனிவர்சிட்டி இது. ஓகேங்களா? இது டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி. நிறைய பேருக்கு டெக்னிக்கலுக்கும் அப்ளை சயின்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியாமல் இருக்கலாம். இன்னும் வர வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இது ஒரு டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி. இதில் மாஸ்டர்ஸ் இன் ஏரோநாட்டிக்கல் அந்த ஓரியன்டில் பண்ணுறாரு, ஏரோஸ்பேஸ் அண்ட் ஏரோநாட்டிக்கல் ஓரியன்ட் பண்ணுறாரு. சரிங்களா? பண்ணும்போது என்ன பண்ணுறாருன்னா நிறைய பசங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறார். இந்த மாதிரி நம்ம ஊரில் இருக்க பசங்க, இந்தியாவில் இருக்க பசங்களுக்கு வந்து அங்கேயுமே ஹெல்ப் பண்ணுறாரு. எதுக்குன்னா அங்கே அகாமடேஷன், தென் வந்து அவங்க படிப்புக்கு, ஸ்காலர்ஷிப்ஸ்க்கு இதெல்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் வந்து இந்தியாவில் இருக்க பசங்களுக்குமே யாராச்சும் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து படிக்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னா, ஸ்கோரிங் நல்லா இருந்தால் ஜஸ்ட் லைக் தட் ஒரு எப்படி நான் வந்து வீடியோஸ் போடுறேன், பசங்க கற்றுக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரீயாக பண்ணிட்டு இருந்தார். ஓகேங்களா? ஒரு கிட்டத்தட்ட இஸ் நியர்லி அரௌண்ட் 7 to 8 years, ஒரு 10 கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 7-8 years இஸ் இன் இட்டாலி அலோன். ஓகேங்களா? இங்கே வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாரு ஒருத்தவங்கள்ட்ட. பண்ணதுக்கப்புறம் நிறைய பேர் பசங்களுக்கு வந்து அகாமடேஷன்லேருந்து சரி, தென் வந்து அங்கே ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறதுக்கு, தென் வந்து காலேஜஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு, தென் வந்து ப்ரீ என்ரோல்மெண்ட் விசா எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணுறாரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 years பேக், ஓகே 2 years பேக் தான் நினைக்கிறேன், ஒரு 2 years பேக் வந்து இது வந்து ஒரு ஃபேமாகவே JB மைஸ்டர்னே கொண்டு வந்துடுறாரு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜென்ரலிஸ்டிக்காக அதை ஹெல்ப் பண்ணிட்டு இருந்த பர்சன் வந்து இதோட பேருக்குள்ளே கொண்டு வராரு. சரிங்களா? JB மைஸ்டர்னு கொண்டு வந்து இது மூலியமாக பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. இப்போ வந்து பண்ணுறீங்கன்னா கன்சல்டன்ட் நான் என்ன தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 2 lakhs ஒரு 3 lakhs வாங்கிட்டு உங்களுக்கு வந்து எதுவும் நம்ம ப்ராசஸை ஹெல்ப் பண்ணுவாங்க. சரிங்களா? இந்த SOP எழுதுறது, LORY வாங்குறது, டாக்குமெண்டேஷனை ஹெல்ப் பண்ணுறது. இவங்க எப்படின்னா JB அந்த எப்படின்னா அவர் வந்து உங்களுக்கு எல்லாமே சொல்லி தருவார், ஹெல்ப் பண்ணுவார். பட் ஆனால் அவங்க சொல்கிற அமௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 2 lakhs 3 lakhs சொல்கிறாங்க இந்த கன்சல்டன்ட், அதுலேருந்து 10ல் 1 பங்கு தான் உங்கள்கிட்ட வாங்குவார். அப்போ திங்க் பண்ணிங்க, 10ல் 1 பங்குனா ஜஸ்ட் லைக் திங்க் இட். ஓகேங்களா? ஒரு ரொம்பவே சொப்ப அமௌண்ட் தான் அது. ஆனால் அந்த அமௌண்ட்டுக்கு அவர் பண்ணுற சர்வீஸ் வந்து நிறைய பசங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன், சொல்லியும் கேள்விப்பட்டிருக்கேன். சரிங்களா?
அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா நானுமே எனக்கு அவர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? இப்போ நிறைய பேர் கேட்டிருப்பீங்களே, நான் ஏன் வேலையை விட்டுருப்பேன், லாஸ்ட் வீட்டில் பார்த்துருப்பீங்க நான் ஏன் வேலையை விட்டேன் அப்படின்னு. அதுக்கு வந்து ஏன் காரணம்னா எனக்குமே மாஸ்டர்ஸ் கிடச்சிருக்கு ஃபாரினில். அதுக்கு முக்கியமான ரீசன் JB மைஸ்டர் தான். ஓகேங்களா? அந்த ஜாகிர் அண்ணன் தான். ஸோ இவர்னால தான் நானும் எனக்கு 2 இயர்ஸாக எனக்கு தெரியும், கிட்டத்தட்ட 2 வருஷமாக எனக்கு தெரியும். இவர் பண்ண ஹெல்ப்னால எனக்கு மாஸ்டர்ஸ் கிடச்சிருக்கு. ஏன் இவரை பற்றி நான் பேசுகிறேன் அப்படின்னா, இவர் வந்து பண்ணுற ஹெல்ப் வந்து நிறைய பேருக்கு தெரியல. சரிங்களா? ஏன்னா நம்ம எல்லாம் நினைக்கிறது என்னென்னா, ஒரு 20 லட்சம் வேணும், 30 லட்சம் வேணும், அப்போ தான் நம்ம ஃபாரினில் போய் மாஸ்டர்ஸ் படிக்க முடியும்னு சொல்கிறாங்களே. அப்படி கிடையவே கிடையாது. ஏன்னா என்னோட கதையில் உண்மை தான். சரிங்களா? கிடையவே கிடையாது. உங்களுக்கு ஸ்கோரிங் நல்ல ஸ்கோர் இருந்து கரெக்டான கைடன்ஸ் இருந்தால் டெஃபினட்டாக நீங்கள் போய் ஃபாரினில் படிக்க முடியும். இப்போதைக்கு நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது ஜாகிர் ஹுசைன் அவர் JB மைஸ்டர் ஃபோக்கஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இட்டாலி. ஃபியூச்சரில் அவங்க எல்லா கண்ட்ரிஸும் ஃபோக்கஸ் பண்ணுறதா பிளான் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? இது முக்கியமான விஷயம் ஒன்று. ஸோ இப்போதைக்கு இட்டாலி ஃபோக்கஸ் பண்ணும்போது இட்டாலியும் டாப் மோஸ்ட் யூனிவர்சிட்டிஸ், அதுவுமே பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ், பப்ளிக் ஃபண்டட் யூனிவர்சிட்டியில் மட்டும்தான் we are going to apply and take care. அப்ளை பண்ணிவிட்டு உங்கள் ஸ்கோரிங்லாம் இருந்தால் அப்ளை பண்ணி தருவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்ளை பண்ணி தருவாங்கன்னு சொல்ல மாட்டேன், ஹெல்ப் பண்ணுவாங்க. சரிங்களா? ஹில் லெட் யூ நோ ஈச் அண்ட் எவ்ரி ப்ராசஸ். இப்போ கன்சல்டன்ட்லாம் எப்படி என்ன பண்ணுவாங்கன்னா, ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் போயிட்டு அமௌண்ட் கட்டணும்னா உங்கள் பேரில் உங்களுக்கே தெரியாமல் ஒரு மெயில் ஐடி ஓப்பன் பண்ணி அந்த மெயில் ஐடி மூலியமாக அவங்க அப்ளை பண்ணி வாங்குவாங்க. ஒரு பார்ஷல் அமௌண்ட் கட்டுவீங்க, அதை வச்சு உங்களுக்கு அட்மிஷன் லெட்டர் வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் பார்ஷல் அமௌண்ட் கட்ட சொல்லுவாங்க. அப்போ தான் அட்மிஷன் லெட்டர் யார் உங்கள் அட்மிஷன் லெட்டரை உங்களுக்கே அப்புறம் தான் தருவாங்க. இங்கே அதுக்கு அந்த கதையே கிடையாது. எல்லாமே நீங்கள் தான் பண்ணணும். உங்கள் மெயில் ஐடி, உங்கள் ஃபோன் நம்பர், உங்கள் டிரான்சாக்ஷன் எல்லாமே உங்கள்கிட்ட தான். அது அண்ணன் என்ன சொல்லுவார்னா, தம்பி இது கரெக்டு, இது தப்பு, இதுக்குள்ளே போ, இதை போய் படி, இதை ஃபஸ்ட்டு படிச்சுட்டு வந்து சொல்லி என்கிட்ட என்ன சொல்லியிருக்கேன். அப்போது ஸ்டெப் பை ஸ்டெப் இப்போ எப்படி வந்து நம்ம வந்து படிக்கிறோம், ஒரு இதுவே ஒரு கோர்ஸ் மாதிரி வச்சுங்களேன். சிம்பிளாக சொல்கிறேன், இந்த இட்டாலியில் போய் படிக்கிறதுக்கு தேவையான கோர்ஸை JB மைஸ்டர் ப்ரொவைட் பண்ணுறாரு. ஓகேங்களா? அந்த கோர்ஸோட ஃபீ வந்து ரொம்பவே கம்மி கம்பேரிட்டிவ் டு அதர் கன்சல்டன்ட். அவங்க கன்சல்டன்ட், அதை பற்றி நான் பேசவே இல்லை. நான் தனியாக சொல்கிறேன், அவங்க கன்சல்டன்ட். இவங்க கன்சல்டன்ட்டே கிடையாது, இவங்க வந்து ஸ்டூடெண்ட் ஹெல்பிங் ஃபர்ம். ஓகேங்களா? ஸ்டூடெண்ட்டுக்கான ஃபர்ம் தான் அது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் எனக்கு இவருக்கும் எப்படி லிங்க் வந்துச்சு, எப்படி தெரியும் இவரை, இதெல்லாம் பார்ப்போம். அது வரைக்கும் நான் விக்னேஷ். நன்றி.